இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சொல்லப்போனா இந்த வீட்டுக்கு நான் வந்திருக்கவே கூடாது. வீட்ல இருக்கிற எல்லாருமே ரொம்ப டென்ஷன்ல இருக்காங்க. நான் வந்ததுனால நான் கிளம்பி போயிட்டா அப்புறம் எந்த வாக்குவாதமும் இருக்காது. எல்லாமே முடிஞ்சு போயிடும். அப்புறம் எல்லாமே நார்மலா இருந்துரும். முன்ன மாதிரி எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருப்போம். அக்கா, என்ன ஆயுஷ் கண்டதும் உளறிட்டு இருக்க? அக்காவை எதுக்கு தேவையில்லாம ஹர்ட் பண்ணிட்டு இருக்க? இல்ல ஷாலு, நான் ஒண்ணு சும்மாலாம் பண்ணல, வேணும்னே தான் பண்ணேன். எஸ், நான் வேணும்னே தான் இது எல்லாத்தையுமே பேசினேன். ஏன்னா எனக்கு இத பார்க்கணும்னு தோணுச்சு. முகத்துல வருத்தத்தை பாத்தியா? இந்த கவலை, இத பார்க்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். கல்யாண பேச்சை எடுத்ததும் என்ன ஆச்சு அண்ணி? நீங்க சேட் ஆயிட்டீங்க. கல்யாண விஷயத்துல உங்களுக்கு சந்தோஷம் இல்ல. அக்கா, இவன் கரெக்டா தான் சொல்றான். நீ என்ன வேணாலும் யோசிக்கலாம், ஆனா உன் மனசுல இருக்கிறது உன் முகத்துல தெளிவா தெரியுது. இந்த கல்யாணம் பிடிக்கலன்னா விட்டு, நீ பண்ணிக்காதக்கா. மாமாவை விட்டு பிரிஞ்சு உன்னால சந்தோஷமா வாழ முடியாது. அவராலையும் முடியாது, உன்னாலையும் முடியாது. நீங்க நிரந்தரமா 2 பேரும் பிரிஞ்சீங்கன்னா உங்களுக்கு தான் கஷ்டமா இருக்கும். இட்ஸ் ட்ரூ. அதோட அண்ணிமா, நான் ரிஷி ப்ரோ கிட்டயும் உங்ககிட்டயும் நிறைய தடவை சொல்லிட்டேன். இன்னைக்கு மறுபடியும் சொல்றேனே, நீங்க என்ன வேணா பண்ணுங்க, என்ன வேணா யோசிங்க, ஆனா பாக்கியத்துல நீங்க 2 பேரும் ஒன்னாதான் இருக்கணும்னு. இல்ல, எதுவுமே கிடையாது. உங்க 2 பேருக்கும் நான் எத்தனை வாட்டி தான் புரிய வைக்கிறது? இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்ல. ஒருவேளை விதியில நாங்க 2 பேரும் ஒன்னாதான் இருக்கணும்னு எழுதி இருந்தா நாங்க இப்படி பிரிஞ்சிருக்க மாட்டோம். நாங்க பிரிஞ்சுதான் ஆகணும்னு எங்களோட விதியில எழுதி இருக்கு. அதனாலதான் பிரிஞ்சிருக்கோம். நாங்க 2 பேருமே மறுபடியும் ஒண்ணு சேர முடியாது. ரிஷி மலிஷ்காவை கல்யாணம் பண்ணிக்க போறான். இதுதான் உண்மை. இதுதான் சரியாவும் இருக்கும். சரி சரி இருக்கட்டும். நாங்களும் பாக்குறோமே யாருக்கு யாரு கூட கல்யாணம் ஆக போகுதுன்னு. இவங்க 2 பேரும் பிரிய கூடாதுங்கிறது தான் என்னோட விருப்பம். சேர்ந்தே இருக்கணும். ரிஷி, நீ மலிஷ்காவை கல்யாணம் கண்டிப்பா பண்ணிப்போம். அது எங்களுக்கும் நல்லா தெரியும். நீ எனக்கு வாக்கு கொடுத்துருக்க, இந்த கல்யாணத்தை பண்ணிக்குவேன்னு. அதே நேரம் கல்யாணம் நடக்காம இருக்க எந்த காரணமும் இல்ல. நான் உனக்கும் மலிஷ்காவுக்கும் கல்யாண நாளை ஃபிக்ஸ் பண்ண போறேன். அதுவும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ. ஐயர்கிட்டயும் நான் பேசிட்டேன். சீக்கிரமா நல்ல நாள் பாருங்கன்னு சொல்லிருக்கேன். மாம், முகூர்த்தமா? அதுவும் சீக்கிரமாவா? உனக்கு ஏதாவது பிரச்சனையா? கல்யாணம் எப்போ பண்ணி வைக்க போறீங்கன்னு மலிஷ்காவோட அப்பா அம்மா என்கிட்ட கேக்குறாங்க. அவங்க கேக்குறதும் நியாயம் தானே. அப்பா அம்மா எல்லாருக்குமே தான் பொண்ணை பத்தின கவலை இருக்கும். அதுவும் இல்லாம இப்ப என்ன பிரச்சனை இருக்கு? உனக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு. கல்யாணத்துக்கு நீ ரெடியா இருக்க. மலிஷ்கா, நாங்க எல்லாருமே ரெடி தான். உங்க கல்யாணம் சீக்கிரமா நடந்தா சந்தோஷமா இருக்கும். நாளைக்கே நாள் நல்லா இருக்குன்னு ஜோசியர் சொன்னா நாளைக்கே கூட நாங்க உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். எந்த பிரச்சனையும் இல்ல. எனக்கு மலிஷ்கா முகத்துல சந்தோஷத்தை பார்த்தாலே போதும். ஆண்டி, தேங்க் யூ so much. என்னை பத்தி நீங்க புரிஞ்சுக்கிறீங்க, என்னை பத்தி நீங்க கவலைப்படுறீங்க. அதோட உங்களுக்கே தெரியும், இந்த கல்யாணம் என்னோட கனவு. இதுக்காக மட்டும் தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். பட் ஆனா இந்த சிம்பிளான கல்யாணம் இவ்வளவு அவசரமா நடக்கிறத நான் விரும்பல. என் கல்யாணம் கிராண்ட் லெவல்ல நடந்தா நல்லா இருக்கும். அவங்க 2 பேருடைய கல்யாணத்தை சீக்கிரம் பண்ற மாதிரி அவளை வற்புறுத்தி இருக்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அவளும் அதை தான் விரும்புறா. ஆனா ரிஷியோட பிடிவாதத்துக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கிறா. இல்லனா நீலம் ஓபராய் கிட்ட இந்த மாதிரி யாராலையும் பேச முடியாது. அதாவது அவ இப்ப ரிஷிய வற்புறுத்துவாளா? மலிஷ்காவை சீக்கிரம் கல்யாணம் பண்ண சொல்லுவாளா? எஸ், கண்டிப்பா. சரி, வேற ஏதாவது பிரச்சனை வந்துட்டா? அப்படின்னா நான் சொல்ல வந்தது, இது விஷயமா ஒருவேளை நீலம்க்கும் ரிஷிக்கும் ஏதாவது வாக்குவாதம் வந்துட்டா, அதுக்கப்புறம் ரிஷி தப்பான முடிவு எடுத்துட்டாலும் இல்ல வேற ஏதாவது பண்ணிட்டாலும் அது நமக்கு எதிரா போய் முடியக்கூடாது. ரிலாக்ஸ் கிரண், லெட்ஸ் see என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்க்கலாம். அதோட நடக்கிறது நடக்கட்டும். அதுபடி நாம பிளான் பண்ணலாம். ஆனா எனக்கு என்னோட பொண்ணோட சந்தோஷம் தான் முக்கியம். அதுக்காக நான் என்ன செய்யணுமோ நான் பண்ணுவேன். நான் உனக்கு 1 மாசம் டைம் தரேன். இந்த 1 மாசத்துல நல்ல பையனா பார்த்து தேடி கண்டுபிடிச்சு அவளுக்கு கல்யாணம் பண்ணி வை. ஏன்னா 1 மாசம் முடிஞ்ச உடனே உனக்கும் மலிஷ்காவுக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்க தான் போறேன். 1 month. அதுக்குள்ள லக்ஷ்மிக்கு கல்யாணம் நடக்கலன்னா என்னால ஒண்ணு பண்ண முடியாது. உன்கிட்ட 1 மாசம் டைம் இருக்கு, பாத்துக்க. மாம், ஒருவேளை லக்ஷ்மிக்கு 1 மாசத்துல நல்ல பையன் கிடைக்கலனா அப்போ அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? உன்னை அப்படியே விட்டுற சொல்றியா? ஓகே மாம், நான் ட்ரை பண்றேன். I'll try my best. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பையன் கிடைச்சிட்டா நல்லதுதான்.
ஆனா ஒருவேளை ஒரு மாசத்துல பையன் கிடைக்கலனா அப்ப பையனை தேட கொஞ்சம் டைம் ஆகும் இல்லையா? ஐ அக்ரி. மனசு வச்சா ஒரே நாள்ல கூட கிடைக்கலாம். மனசு வைக்கலன்னா தேடி தேடி வயசாயிடும். அதனால தான் சொல்ற ரிஷி, டைமை ஃபிக்ஸ் பண்ணிடணும்ல. கொடுத்த ஒரு மாசத்துக்குள்ள ஒரு நல்ல பையன் கிடைச்சு லக்ஷ்மிக்கு கல்யாணம் ஆச்சுன்னு வச்சுக்க, அது லக்ஷ்மியோட பாக்கியம். அப்படி நடக்கலைன்னா உனக்கும் மலிஷ்காவுக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கத்தான் போறேன். இது வரைக்கும் நீ சொன்ன எல்லாத்தையுமே நான் கேட்டுட்டேன் ரிஷி. இப்போ என்னோட டர்ன், நான் சொல்றதை நீ செய்யணும். 1 month and the countdown starts today. சரியா இன்னில இருந்து ஒரு மாசத்துக்கு அப்புறம் உங்க 2 பேருக்கு கல்யாணம் நடக்கணும். And that's final. மாம் சொல்றாங்க ஒரு மாசத்துக்குள்ள நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? அது மட்டும் இல்ல, ஒரு மாசத்துக்குள்ள உனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்றாங்க. அது எப்படி பண்ண முடியும்? இது பாசிபிளா? என்ன விளையாடுறாங்களா அவங்க? இது லைஃப் பிரச்சனை. உனக்கு ஒரு சரியான பையனை தேடி கண்டுபிடிக்கணும். அப்படி ஒரு பையன் உனக்கு ஒரு மாசத்துல கிடைச்சிருவானா? மாமுக்கு அப்படி என்ன ஆச்சுன்னே தெரியல. அவங்களுக்கு எல்லா விஷயத்திலயும் கோபம் வருது. அவங்க இஷ்டத்துக்கு நடந்துக்கிறாங்க, எல்லாத்துக்கும் பிடிவாதம் பிடிக்கிறாங்க. அவங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுனே புரியல. ஒரு மாசத்துக்குள்ள உனக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நானும் கல்யாணம் பண்ணிக்கணுமா? இதெல்லாம் எப்படி முடியும்? அண்ட் நான் இதை ஸ்ட்ரைட்டா மாம் கிட்ட சொல்லிட்டேன். முதல்ல லக்ஷ்மியோட கல்யாணம், அதுக்கப்புறம் தான் என்னோட கல்யாணம். பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்காத ரிஷி. அவங்க உன்னோட அம்மா. நீ சந்தோஷமா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா நீ எப்ப பாரு அவங்க மனசை நோக்கடிச்சுக்கிட்டே இருக்கே. அதோட டைம், இந்த டைம்ல என்ன இருக்கு? மலிஷ்காவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நீ வாக்கு கொடுத்திருக்கல. மலிஷ்காவை கல்யாணம் பண்ணிப்பேன், கன்ஃபார்மா பண்ணிப்பேன். ஆனா உனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் பண்ணுவேன். ரிஷி ப்ளீஸ், ஏன் கல்யாணத்துக்கு அப்புறம் நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றல, இதெல்லாம் வேண்டாம். ஒரு மாசத்துக்குள்ள நீ மலிஷ்காவை கல்யாணம் பண்ணிக்க. இம்பாசிபிள், இம்பாசிபிள். எங்க பாரு, உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்லிடுறேன், அதுவும் கடைசி முறையா சொல்றேன். இந்த வீட்ல யார் என்ன மிரட்டினாலும் சரி, அது இந்த விஷயத்துல நான் இந்த வீட்டை விட்டு ஓடி போயிடுவேன். அதுவும் நிரந்தரமா. ஏன் மேல சத்தியம்? இது என்ன நீ புதுசா எப்ப பார்த்தாலும் மிரட்ட ஆரம்பிச்சிட்ட? இதுக்கு பேரு மிரட்டல் இல்ல, வார்னிங். சத்தியமா சொல்றேன், இங்க இருந்து ஓடி போயிடுவேன். உன்னா இங்க இருந்து போய் காட்டு. அப்படின்னா? அப்படின்னா நீ எங்கேயுமே போக கூடாது. நீ இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போக மாட்ட. எப்பவுமே என் கூட இங்கதான் இருப்ப. நீ எப்பவும் இங்கதான் இருப்பியா? அப்படின்னா மலிஷ்கா கூட, மலிஷ்கா கூட நீ இங்கதான் இருக்கணும். எங்க பாரு, நான் மறுபடியும் சொல்றேன், இந்த மாதிரி வீட்டை விட்டு ஓடி போயிருவேன்லாம் என்ன மிரட்டிட்டு இருக்காத. எனக்காக ஓடி போவேன்னு சொல்லாத, அது நல்லாவும் இல்ல. இல்லனா என்ன பண்ணுவ? இல்லனா இந்த வீட்டை விட்டு நான் போயிடுவேன், அதுவும் நிரந்தரமா. அப்புறம் லக்ஷ்மி லக்ஷ்மி லக்ஷ்மின்னு கூப்பிட்டுக்கிட்டே வருவேன். சரி. என்ன சரி? வேற என்ன? நான் கத்துவேன், லக்ஷ்மி லக்ஷ்மி. நீ இப்படி வீட்டை விட்டு போனேன்னு வைய, நான் உன் பின்னாடியே வருவேன். திரும்ப திரும்ப வருவேன், கத்து கத்துன்னு கத்துவேன், லக்ஷ்மி லக்ஷ்மி. இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க. நீ வீட்டை விட்டு எங்கேயும் போக கூடாதுன்னு நான் சொன்னல. இப்ப நீ என்கிட்ட சொல்லு, நீ இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன்னு என் தலைமையில அடிச்சு சத்தியம் பண்ணி சொல்லு. மறுபடியும் இதை பத்தி நீ பேசவும் கூடாது.